ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு 4 கிரகங்கள் சேர்க்கை மகரத்தில் அமர இருக்கிறது. அதாவது கால சக்கரத்தினுடைய 10வது வீடான மகரமனை தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்தில் 4 கிரகங்கள் யார் யார் அப்படின்னா சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன். சுக்கிர பகவான் ஜனவரி மாதம் 13ஆம் தேதி தனுசிலிருந்து மகரத்துக்கு இடம்பெயர்கிறார். அதே போல சூரிய பகவான் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி மகரத்தில் அமர இருக்கிறது. ஜனவரி மாதம் 16ஆம் தேதி செவ்வாய் பகவான் தனுசிலிருந்து மகரத்துக்கு செல்றார். ஜனவரி மாதம் 17ஆம் தேதி மகரத்தில் புதன் பகவான் அமர இருக்கிறது. ஸோ இந்த 4 கிரகங்கள் இணையும் போது என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, 4 கிரகங்கள் இணைவு, அதாவது காலச்சக்கரத்தினுடைய 10வது வீடான மகரத்தில், அதாவது உங்கள் ராசிக்கு விருச்சிக ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் 4 கிரகங்கள் இணைகிறது. ஸோ யாரெல்லாம் இணைய போகிறார்கள் அப்படின்னா, உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்துக்கு போகிறார். எப்போ போகிறார் அப்படின்னா ஜனவரி மாதம் 16ஆம் தேதி ராசிநாதனான செவ்வாய் பகவான் உச்சத்தன்மையில் அடைய போகிறார், வலுவாக இருக்க போகுது. அதே போல 13ஆம் தேதி ஜனவரி மாதம் 13ஆம் தேதி சுக்கிர பகவான், அதாவது திருமணஸ்தானத்தின் அதிபதி, விரயஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 3ஆம் இடத்துல. சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 10க்குரியவன், தொழில் ஸ்தானத்தின் அதிபதியான சூரியன் 3ஆம் இடத்துல. எப்போ? ஜனவரி மாதம் 15ஆம் தேதி. ஜனவரி மாதம் 17ஆம் தேதி 8க்குரியவன், ராசிக்கு 8க்குரியவன், லாபத்தை தரக்கூடிய புதன் பகவானும் இணைகிறது. அப்போ செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன், இந்த 4 கிரகங்கள் உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு நேர 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதல்ல உங்கள் ராசி அதிபதி பலம் பெறுறார். நீங்கள் பலம் பெறுறீங்கன்னு அர்த்தம். உங்கள் முயற்சிகள் சக்ஸஸ் கொடுக்குன்னு அர்த்தம். எங்கே இருக்குது? 3ஆம் இடத்துல இருக்குது. அங்கே உச்ச பலம். அப்போது ராசிநாதன் உச்ச பலத்தோடு அமர்ந்து கொண்டு 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனோட இணைவு. அப்போ செவ்வாய் சூரியன். அப்போது நீங்கள் தொழிலை பற்றிய சிந்தனைகள், வேலை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும். அதற்கு முக்கியத்துவம் தருவீர்கள். அப்போ தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல சேஞ்சஸை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். ஒரு மாற்றம், ஒரு வேறு வேலைக்கு போகணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க, தாராளமாக மாறிக்கலாம். அல்லது அதே இடத்துல ஒரு உயர்வை தருமா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு. 10ஆம் அதிபதியோடு சேர்றது. அப்போ ப்ரமோஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இடமாற்றத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அல்லது துறை ரீதியான மாற்றத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்கலாம். அப்போது உங்கள் முயற்சியால், உங்கள் தன்னம்பிக்கையால் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த விருச்சிகத்துக்கு அமையும். என ராசிநாதனோட தன்னம்பிக்கை காரக கிரகமான சூரியன் இணைகிறது. அப்போ ராசிநாதன் சூரியன், அதாவது செவ்வாய் சூரியன், 2 என்ன சொல்றது, அதிகார கிரகங்கள் இணைகிறது. அதிகாரம், ஆளுமை தன்மை அதிகப்படுத்த போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா செவ்வாய் என்னாலே கம்பீரம், எதையும் வேகமாக விரைவாக செயல்படக்கூடிய தன்மை கொண்டது. அப்ப சூரியன் அப்படிங்கிறது ஆளுமை தன்மை. அப்ப அரசு சார்ந்த விஷயங்கள், அரசில் இருக்கின்றவர்கள், ஆளுமை தன்மையில் இருக்கின்றவர்கள், நிர்வாக திறமையோடு இருக்கின்றவர்களுக்கெல்லாம் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, சூரியனை போல இருக்கக்கூடிய தன்மை. சூரியன் எப்படி உலகத்தையே சுற்றி வருகிறதோ அதே போல சுற்றி வரக்கூடிய தன்மைகளும் இந்த காலகட்டம் உண்டு. அப்ப டிராவல் உண்டா? உண்டு. எங்க? சிறு தூரதேச பிரயாணங்கள் சென்று வரக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் உண்டு. அப்போ பிரயாணத்தின் மூலமாக அனுகூலம், ஆதாயம் உண்டா? 100% உண்டு. டிராவல் பண்ண வைக்குமா? பண்ண வைக்கும். வெளிநாட்டு போகக்கூடிய யோகம் இருக்கா? இருக்கு. அப்போ தன்னுடைய ஊரை விட்டு
வெளியூர், வெளி மாநிலம், அதர் ஸ்டேட், அதர் கண்ட்ரி, இப்படி செல்லக்கூடிய பாக்கியங்கள் மிகுந்த காலகட்டமாக உண்டு. ஒப்பந்தம் கிடைக்குமா? தொழிலில் ஒரு புதிய ஒப்பந்தத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன், இந்த காலகட்டம் கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்கும். 3ஆம் இடம் என்பது ஒப்பந்தத்தை குறிக்கக்கூடிய இடம். பயணங்கள் குறிக்கக்கூடிய இடம். வியாபாரத்தை குறிக்கக்கூடிய இடம். சூப்பரா நடக்கும். அங்க புதன் வேற இருக்கார். புத்திசாலித்தனம் சூப்பரா இருக்கும். அறிவார்ந்த செயல்கள் சிந்தனையோடு செயல்படக்கூடிய காலகட்டம். தொழிலில் வேலை நிமித்தமாக தொழில் வேலை இதை சார்ந்த விஷயத்தில் அறிவார்ந்த சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். எதை பேசினால், எப்படி செய்தால், என்ன செஞ்சா, எப்படி போனா, திட்டமிடுதல் சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பத்திர பதிவு நடக்கும். ஒரு வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, விவசாய நிலங்களை வாங்கிறது, பதிவு நடக்கும் அங்க. அப்போ வீடு செவ்வாய் சுக்கிரன் 2 சேர்ந்திருக்கு. வீட்டுக்கு காரக கிரகங்கள் இணைந்திருக்கின்ற காரணத்தால வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டான்னு கேட்டிங்கன்னா 100% உண்டு. அல்லது வீட்டையாவது ஆல்டர் பண்ணுவீங்க. அந்த வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு நல்லவை நடக்கும். அவ்வளோதான். உங்கள் எண்ணங்கள் அதுக்குள்ளே செலுத்தும். அட்லீஸ்ட் இதை மாதிரியான வீடையாவது வாங்கணும் அப்படின்னு உங்கள் குடும்பத்தோட உங்கள் மற்றவர்களோட ஒரு டிஸ்கஸாவது போகாமல் இருக்காது. ஏன்னா செவ்வாய் சுக்கிரன் இணைவு. புதன் அங்கே இருக்கார். ஒரு காலி இடம் வாங்கி போடணுமே, அட்லீஸ்ட் போட்டாலாவது பின்னாடி நமக்கு யூஸாக இருக்குமே, குழந்தை பேர்லையோ நம்ம பேர்லையோ யார் பேர்லையாவது ஒரு காலி இடம் வாங்கணுங்கிற எண்ணத்தை கூட அங்கே கொடுக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தனம், பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். இந்த மாதம் பொருளாதாரம் எப்படி சார் இருக்கும்? சூப்பராக இருக்கும். லாபாதிபதியோடு இணைகிறது. அப்போ லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. கடந்த மாதத்தை கம்பேர் பண்ணும் பொழுது இந்த மாதம் பொருளாதாரத்தில் ஏற்றத்தை நிச்சயமா கொடுக்கும். அதை எழுதி கொடுக்கலாம். அதாவது கடைசி தருணத்திலேயாவது உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் உங்களுக்கு கிடைச்சே தீரும். சகோதரர்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் உண்டு. சகோதர வழிகளில் அனுகூலம் ஆதாயம் உண்டு. அந்த செவ்வாய் பகவான் தனது 4ஆம் பார்வையாக நேர 6ஆம் இடத்தை பார்க்கிறார். கடன் கிடைக்கும். கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும். அப்போ வங்கியில் அப்ளை பண்ணியிருக்கேன் சார், கிடைச்சிருமா? கிடைச்சிரும். இடம் வாங்குறதுக்கு, நிலம் வாங்குறதுக்கு கடன் கிடைக்குமா? கிடைக்கும். தொழிலை அபிவிருத்தி பண்றதுக்கு கடன் கிடைக்குமா? கிடைக்கும். அப்ப கடன் கிடைக்கும். வேலை கிடைக்குமா? கிடைக்கும். 6ஆம் இடம் தான் வேலை. அப்ப செவ்வாயும் சூரியனும் சேர்ந்திருக்கு. அப்போ வேலையும் கிடைக்கும். போன மாசம் போயிடுச்சு சார், எனக்கு வேலை போயிடுச்சு, இந்த மாசம் வேலை கிடைக்குமா? வேற வேலை கிடைக்குமா? அப்ளை பண்ண கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். 10, 11ஆம் அதிபதிகள் இணைகிறது. சூரியனும் புதனும் இணைகிறது. அப்ப 10, 11, 10ங்கிறது தொழில், 11ங்கிறது லாபம் இணைந்திருக்கு. அந்த புதன் 8க்குரியவனாகவும் இருக்கான். அப்ப 8, 11 திடீர் அதிர்ஷ்டமாகவும் கிடைக்கும். அதிர்ஷ்டம் 8 வழிகளை கொடுத்தாலும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அதேதான். சார் பணத்தை கொடுத்து வச்சிருந்தேன், ரிட்டர்ன் வருமா? வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அப்போ எந்த வகையில் பார்த்தாலும் நன்மைகள் தரக்கூடிய, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய. ஏன்னா 7ஆம் அதிபதி உங்க ராசிதிபதியோட இணைகிறது. அப்ப 7ங்கிறது கலத்திரம், கணவன் அல்லது மனைவி. அப்ப கணவன் அல்லது மனைவியால் அனுகூலம் ஆதாயம். கணவன் அல்லது மனைவி வேலை இல்லையா? கிடைச்சிரும். அல்லது சொத்துக்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வருவதற்கான வாய்ப்புகள், திருமண பந்தத்தில் என்ட்ரியாவது, கூட்டு தொழில் ஆரம்பிப்பது, சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைப்பது,
புதிய நண்பர்கள் கிடைப்பது, காதலுக்குள்ள செல்வது, இப்படி நல்ல பல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த விருச்சிகத்துக்கு நிச்சயமாக அமையும். அப்போ விருச்சிகத்துக்கு நன்மைதான், 3ஆம் இடத்தில் இருந்தாலும் நன்மைதான், முயற்சியால் வெற்றி. ஆனா சந்தேக தன்மை தான் கூடாது. கணவன் மனைவிக்குள்ள சந்தேகம் வரக்கூடாது. சந்தேகத்தை குறிக்கக்கூடிய இடமும் அந்த 3ஆம் இடம் தான். அங்க கலத்திர காரக கிரகம் அங்க இருக்கிறதுனால கணவன் மனைவி சந்தேகம் வரக்கூடாது. ஏதாவது மூலியமாக உங்களுக்கு டெம்ப்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதற்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாதுங்கிறதையும் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். ஆக மொத்தம் தெய்வ அனுகூலம் உண்டா? உண்டு. குலதெய்வத்தின் அனுகூலம் உண்டா? உண்டு. அப்போ ஒரு லக்கு கிடைக்குமா? 8-11 இணைகிறது, லக்கும் கிடைக்கும். ஸோ நன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த விருச்சிகத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது. இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும். உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு? ஆட்சி பலம், உச்ச பலம், மூல திரிகோண பலம், திக்பலம், வர்க்கோத்தம் பலம், இந்த மாதிரி பலங்களை பெற்று வலிமையாக இருக்கா? எந்த டிகிரியில் இருக்கு? இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து இந்த 2026ல் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம்? திருமணம் இதுவரைக்கு தடைப்பட்டு கொண்டே இருந்தது, எப்போதான் நமக்கு திருமணம் கிடைக்கும்? எப்போ ப்ரமோஷன்? எப்போ வீடு கட்டுவேன்? எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு, அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.